யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியது ஆர்க்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள் வலி கூறுவார்க்கே. பெருமை மிகுத நம்முடைய பாரத தேசத்தின் மிகச்சிறந்த கவி சக்கரவர்த்தி என்ற திருநாமத்திற்கு தகுதி படைத்த கம்பநாட்டாழ்வார் அவதரித்த இந்த தேரழுந்தூர் தலத்தினுடைய மண்ணை தொட்டு வணங்கி எங்களுடைய நிகழ்ச்சியை நாங்கள் மிகுந்த பணிவோடு தொடங்குகின்றோம். தேரழுந்தூர் கம்பன் கழகம் மிகச்சிறப்பாக மிகப்பெரிய முயற்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தலைவர், செயலர், தலைவர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும், செயலர் அண்ணன் நம்முடைய ஜானகிராமன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும், இதனை மிகுந்த ஊக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு ஆமருவி தேவநாதன் அவர்களுக்கும், இந்த மேடையிலே இப்பொழுது வந்து எங்களை எல்லாம் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அரங்கராஜன் அவர்களுக்கும், நல்லதொரு இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க வருகை தந்திருக்கக்கூடிய சுவைஞர் பெருமக்களுக்கும், ஒலி அமைப்பாளர்கள், ஒளிப்பட பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். பொதுவாக வணக்கம்னு சொன்னால் அதை வாங்கிக்கிட்டோன்றதுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுப்பாங்க எல்லாரும். பரவாயில்ல, கொஞ்சம் அந்த பின்வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே முன்னேறி வந்தீங்கன்னா கம்பன் விழா நடத்துகிறவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், எங்களுக்கும் உங்களுடைய திருமுகங்களை பார்க்குற போது உற்சாகமாக கொஞ்சம் பேச்சு நல்லா வரும். தேரழுந்தூரில் இவ்வளவு பேருக்கு நாற்காலி ஆசையே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இன்னும் 6 மாதத்தில் ஊரே நாடே நாற்காலின்னு தான் ஓட போகுது. அதுக்கு இப்போவே ஆரம்பிச்சாச்சு அதுக்கான முகாந்திரமெல்லாம். அப்படி கொஞ்சம் முன்னேறி வருவோம், நிறைய வருவோம். இன்னும் நிறைய இந்த பக்கம் நாற்காலிகள்லாம் இருக்குது. அங்கே ஒரு அண்ணன் யோசிக்கிறாரு, பின்னாடி உக்காந்துருக்கிற போதே இந்த அம்மா போடுற பீடிகையை பார்த்தா ஒரு 3 மணி நேரத்துக்கு விடமாட்டாங்க போல இருக்கு, இதில் முன்னாடி வேற போய் உக்காரணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. கவலையே படாதீங்க, இட்லி இப்போ தான் அடுப்பில் ஏற்றிருக்காங்க. அது வெந்து சட்னி அரைச்சி சாம்பார் கொதிச்சு வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிடும். நாங்கள் ஒரு உறுதிப்பாட சொல்கிறோம், இட்லி ஆறுறதுக்கு முன்னாடி முடிச்சுருவோம். ஏன்னா உங்களுக்கு வேணுமோ இல்லையோ எங்களுக்கெல்லாம் சூடாக இட்லி வேணும். ஒரு ஆள் தலைக்கு மேலே கையை தூக்கி தட்டுதுன்னா சாயங்காலம் சாப்பிட்ட குழக்கட்டை செரிச்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், இதில் ஒரு மகிழ்ச்சியாக எல்லாரும் உற்சாகமாக இருக்க வேண்டிய நேரம்ங்க இது. ஒரு பெரிய உலகத்தினுடைய கவி சக்கரவர்த்தி அவதரித்த தலத்தில், அந்த மண்ணில் நம்ம எல்லாரும் இந்த நல்ல நாளில் கூடியிருக்கிறோம் அப்படிங்கிறதை நாம் நினைச்சு பெருமைப்பட வேண்டிய ஒரு அற்புதமான செய்தி. உலகமெங்கும் எல்லா இடத்திலும் போற்றப்படக்கூடிய கம்பன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐயா கம்பவாரதி ஐயா அவர்கள் மேடையில் சொல்லுவாங்க, இலங்கையில் குண்டு மழை பொழிந்து கொண்டிருந்த நாளில் கூட, போர் நடந்து கொண்டிருந்த நாளில் கூட சுவைஞர் பெருமக்கள் பதுங்கி வந்து கம்பர் விழாவை கேட்க வருவாங்களாம். ஐயா அதை மேடையில் சொல்லும் போது எனக்கு அப்படியே அவங்களே உணர்ச்சி வயமாக சொல்லுவாங்க, நமக்கு அதை கேட்குற போது இன்னும் உணர்ச்சி வயமாக இருக்கும். குண்டு மழை பொழிந்திருக்கிற நாள்லேயே மக்கள் வந்து கேட்ட கம்பன் அப்படின்னா பேச்சாளர்களுடைய வித்வத்துவம்ங்கிறது 2ஆம் பட்சம்ங்க. அதை பேச வைக்கக்கூடிய கம்பனின் கவித்துவம் தான் அங்கே முன்னிலையிலே நிற்கிறது.
விஷயம் இல்லாமல் ஒரு கவிஞனை 1000 ஆண்டுகளுக்கு தாண்டியும் இவ்வுலகம் கொண்டாடுமா? இங்க நம்ம லேசா 4 தூறல் போட்டாலே வீட்டை விட்டு போறதா வேணாமான்னு வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால ஒரு பெருமை மிகுந்த தலத்தில் இருக்கின்றோம். அதிலும் திவ்ய தேசங்களிலே 10வது திவ்ய தேசமாகிய இந்த தேர் எழுந்தூர் ஆமருவியப்பன் திருக்கோவில் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான தலம். இன்னைக்கும் போன வருஷம் வந்தபோது முத்தங்கி சேவையில் பெருமாளை சேவிச்ச அந்த காட்சி தான் என் கண்ணு முன்னால நிற்கிறது. அவ்வளவு அழகு. அவருக்கு முத்தங்கி அணிவிச்சாலும் அழகு, சாதாரண வஸ்திரத்தில் இருந்தாலும் அவர் அழகு. உலகத்தில் யாரு நிஜமான அழகு அப்படின்னு சொன்னா புருஷேஷு மகாவிஷ்ணு, அவர் மட்டும்தான் மிகச்சிறந்த அழகு. ஏன் அழகு அப்படின்னா பக்கத்துல நித்திய சுமங்கலி நித்திய பேரழகியாக தாயார் இருக்கிறாள். தாயாரோடு இருப்பதால் பெருமாள் கூடுதல் அழகாகவே இருக்கிறார். இது இந்த தேசம், இந்த திவ்ய தேசம் எவ்வளவு அற்புதமான பாடல் பெற்ற திருத்தலம். மங்களாசாசனம் பெற்ற இந்த திருத்தலத்திலே கவிச்சக்கரவர்த்தி அவதரித்திருக்கக்கூடிய இந்த திருத்தலத்திலே நாம எல்லாரும் கூடியிருக்கின்றோம். ஒரே ஒரு செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வைரம் வாங்கக்கூடிய கடையில எப்படி தேர்ந்தெடுத்து மக்கள் இருப்பார்களோ அப்படி இருக்கிறீர்கள் நீங்க எல்லாரும். எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கிற போது அப்படிதான் தோணுகிறது. எண்ணிக்கை குறைச்சலுக்காக சொல்லலைங்க. ஒவ்வொருவரும் அவ்வளவு கவனமாக, எங்களுடைய பட்டிமண்டபத்துக்காக மட்டும் சொல்லலை. கொஞ்சம் முன்னாடி தம்பி விவேக் பாரதியினுடைய கவியரங்கத்தை மிக கூர்ந்து கவனித்து அதை ஆமோதித்தீர்கள் பாருங்கள். இந்த சுவைஞர் பெருமக்களுடைய ரசனை தான் எங்களை எல்லாம் வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால உங்கள் ஒவ்வொருவரையும் பணிவோடு வணங்கி தலை தாழ்த்தி கைகூப்பி, அடுத்ததாக எனக்கு மிகுந்த ஒரு உணர்ச்சியாகவே இருக்கிறது. எங்கள் கம்பன் கழகத்தினுடைய மேனாள் செயலாளராக இருந்து என்னை மட்டுமல்ல எங்களை போன்ற பல நூறு பேச்சாளர்களை மேடையேற்றி ஆளாக்கிய ஒரு பெரிய புனிதர் ஐயா சம்பத்குமார் அவர்களுடைய திருப்பெயரால் இந்த அரங்கத்தை அமைத்ததற்கு இந்த தேரெழுந்தூர் கம்பன் கழகத்தை நான் தொட்டு வணங்குகின்றேன். அவர் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்த லட்சியம் என்பது கம்பன் கழகங்களை சிறப்பாக நடத்த வேண்டும். தான் மட்டும் மேடை ஏறி பேசினால் பாராட்டு பெற்றால் போதும் என்று நினைக்கக்கூடிய இந்த உலகத்திலே தான் மட்டுமல்ல, தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் சிறப்பு பெற வேண்டும் என்று உளமாற நினைத்த ஒரு ஆத்மா அந்த ஆத்மா. சின்ன குழந்தை, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை பேச்சு போட்டியில சிறப்பா பேசுறா அப்படின்னா அந்த குழந்தையும் மேடை ஏற்றி வாய்ப்பு கொடுப்பார். மிகப்பெரிய பேச்சாளர்கள், உலகம் பிரசித்தி பெற்ற பேச்சாளர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தேதியை வாங்குறதெல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் குதிரை கொம்பா இருக்கிற நேரத்தில் இவருக்கு மட்டும் எப்படி எல்லாரும் பணிந்து வருகிறார்கள் என்று எல்லாரும் கேட்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பேரோடும் இணக்கமாக, நட்பாக, உரிமையாக, தேவைப்படும் பொழுது ஒரு ஆசானை போன்ற கண்டிப்போடும் பழகிய ஒருவர். மேடைகளினுடைய தந்தை என்று, மேடைகளுடைய பிதாமகர் என்று அவரை சொன்னால் கூட மிக இல்லை. ஒரு நிகழ்வை எப்படி நடத்த வேண்டும், ஒரு அழைப்பு எப்படி தயார் செய்ய வேண்டும், யாரை எப்பொழுது கூப்பிட வேண்டும், யாருக்கு எப்பொழுது மேடையிலே மரியாதை செய்ய வேண்டும், எந்த நேரம் தொடங்க வேண்டும், எந்த நேரம் நிறைவு செய்ய வேண்டும், எந்த நிகழ்விற்கு முன்பு எதை நடத்த வேண்டும், பின்பு எதை நடத்த வேண்டும் என்று மேடை நிகழ்வுகளை பற்றிய ஒரு புத்தகம் போட்டால் அது அத்தனையும் அவருடைய அந்த வழிகாட்டுதலிலே தான் இருக்கும் என்பது என்னுடைய சத்தியமான எண்ணம்ங்க. அவ்வளவு ஒரு பெரிய மனிதர், இலக்கியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்த, வாழ்ந்து இன்றைக்கும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய திருப்பெயரை இந்த மேடைக்கு வைத்ததிலே உண்மையிலேயே நான் உங்கள் எல்லோருக்கும் பணிவான நன்றியை, நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எங்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான கம்பன் கழகங்களின் ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பே தேரெழுந்தூர் கம்பன் கழகத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த மேடையிலே இன்றைக்கு நாங்கள் எல்லோரும், சென்ற ஆண்டு அவர் இருந்து நடுவராக இருந்து பேசினார் என்று சொன்னார்கள். வந்ததிலே இருந்த அந்த நினைவுகளே எங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தன. இருந்தாலும் பெரியவர்கள் நம்மை உருவாக்குவதனுடைய காரணம் என்ன என்றால்,
தனக்கு பிறகு இந்த பிள்ளைகள் நம்முடைய பணியை மேற்கொள்ளுவார்கள் என்பதுதான். வள்ளுவருடைய ஒரு திருக்குறள் ரொம்ப இதற்கு பொருத்தமாக இருக்கும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும்னு ஒரு திருக்குறள் உண்டுங்க. ஒரு அப்பாவுக்கு எப்ப பெருமைன்னு சொன்னா அவர் வாழும்போது பெருமையா அப்படின்னா, வாழும்போது பிள்ளைகள் அவர் பேச்ச கேட்டு வாழறதுங்கிறது ஒரு பெருமை. ஆனால் அதை விட பெரிய பெருமை என்னன்னா, அப்பாவினுடைய காலத்திற்கு பிறகும் அவர் செய்து கொண்டிருந்த கடமையையும் தர்மத்தையும் எந்த பிள்ளைகள் செய்கின்றனவோ அந்த பிள்ளைகளால் தான் பெற்றவர்களுக்கு பெருமை என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார். அப்படி இந்த பெரியவர்கள் மத்தியிலே இருந்து பேசி பழகிய நாங்கள் எல்லோரும் இப்பொழுது மேடையிலே அடுத்த தலைமுறையாக வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் இட்ட உரம்தான். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு. இதில் நான் ஒருத்தரை குறிப்பிட்டே ஆகணும். இந்த நம்ம ஜானகிராமன் அண்ணன் இருக்காரு பாருங்க, அவர் வந்த உடனே என் வேலையை அவர் முடிச்சிட்டாரு. என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டார். ஆனால் நான் நிஜமாக அடித்து சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்ன தீர்ப்பு சொல்கிறதுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் முடிவு பண்ணவே இல்லை. முடிஞ்சால் தீர்ப்புரையில் சொல்லுவோம். எனக்கா என்ன இந்த வருஷமே சொல்லணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா என்ன? அப்படியெல்லாம் ஒரு கட்டாயமும் கிடையாதுல்ல. நேற்று நீதியரசர் கூட நான் இப்போ சொல்கிறத ஒத்துக்குவார். நீதியரசர்கள் முடிவு பண்ணினாத்தான் அன்னைக்கு தீர்ப்பு. இல்லைன்னா அவங்க என்னைக்கு ஒத்தி வைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் தீர்ப்பு. அதனால் இன்னைக்கு தீர்ப்பு வரப்போகுதா வரலையா, அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல போகிறோமாங்கிறது இந்த 4 பேர் கையிலையும் உங்கள் கையிலையும் இருக்குது. இட்லி சூடு ஆறுறதுக்குள்ளே பட்டிமண்டபம் முடிக்கணும்னா நீங்கள்லாம் நல்லா கையை தட்டி சிரித்து ரசிக்கணும். அது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்கு. நீங்கள்லாம் உம்முன்னு உட்கார நாங்கள் என்ன நினைப்போம், சரி இன்னும் பேச சொல்கிறாங்க போலன்னு நினச்சிட்டு இப்போ எங்கள் முத்துவேல் சாரெல்லாம் விட்டிங்கன்னா அவரே 1.5 மணி நேரம் பேசுவார். அங்கே ஒரு அக்கா அப்படி கன்னத்தில் கையை வைக்கிற, ஒரு ஆள் 1.5 மணி நேரமாம்னா அப்போ எத்தனை 2 மணி நேரத்துக்கு போவாங்கடி, இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கே வந்துருச்சோ அப்படின்னு நினைக்காதீங்க. சுருக்கமாக உரிய நேரத்துக்குள்ளே முடிச்சிருவோம். கம்பனுடைய பாடல்கள் எவ்வளவு சிந்திச்சாலும் நமக்கு அழுக்கிறதே கிடையாதுங்க. எத்தனை பேசினாலும் சலிப்பு தட்டுறதே கிடையாது. ஒரு 93-95 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இங்கே விழா நடந்திருக்குல்ல, கம்பராமாயண விழா என்கிற பெயரில். தமிழகத்தில் முதலிலே கம்பராமாயண விழா என்கின்ற பெயரில் கம்பனை கொண்டாடிய முதல் இடம் இந்த இடம். இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இவங்க 2 பேரும் தந்தையின் தாயின் பாசம். இவங்க 2 பேரும் இந்த பக்கம் எனக்கு பக்கத்தில் இந்த பக்கம் உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் அறந்தாங்கி கம்பன் கழகத்தினுடைய செயலாளர் திரு முத்துவேல் அவர்கள். சம்பத்குமார் ஐயா சொல்லி போன ஆண்டு கம்பன் கழகம் தொடங்கி இந்த ஆண்டு போன வாரம் 2ஆம் ஆண்டு விழாவை வெற்றிகரமாக நடத்திட்டு வந்திருக்கிறார். அந்த பக்கம் அவருக்கு பக்கத்தில் அதே அணியில் அணி செய்வதற்காக வந்திருக்கக்கூடியவர் சென்னையில் மாணவர்களுக்கென்று ஒரு கம்பன் கழகம். மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் வச்சு கட்டி மேய்க்கிறதே பெரிய சவால். கம்பன் விழாவில் வேற கட்டி மேய்க்கிறாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய சாமர்த்தியசாலி. ஏன் அவங்களுக்கு அந்த சாமர்த்தியம் வந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்காங்க. என்ன ஹெச்ஆர் வேலை செய்கிறவங்களுக்கு குழந்தைங்களை மேனேஜ் பண்ணுறது என்ன பெரிய விஷயமா? திருமதி பத்மா மோகன் அவர்கள் நல்ல ஆற்றல் மிகுந்த செயலாளர், மாணவர் கம்பன் கழகத்தினுடைய செயலாளர். அவங்க 2 பேரும் தாயின் பாசம்தான் பேச வந்திருக்காங்க. இந்த பக்கம் என்னுடைய அன்பு தம்பி வீர பாலாஜி அவர்கள் கோவை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலாளர். அவர் கோவை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலாளர். திருச்சியில் கல்லூரியில் வேலை செய்கிறார். நினச்ச நேரத்தில் ஒரு 3 மணி நேரத்தில் கோயம்புத்தூருக்கு போயிடுவார். திருச்சியிலையும் வேலையும் செஞ்சுக்குவார், கோயம்புத்தூருக்கும் போவார். அவர் ரொம்ப அற்புதமாக இன்னைக்கு மேடைகளில் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரம் இருக்கு. அவர் இந்த அணியில் தந்தையின் நேசம்னு பேசவும், அந்த பக்கம் என்னுடைய மற்றொரு அன்பு தங்கை நம்ம தேரெழுந்தூருக்கு செல்லப்பிள்ளை, மயிலாடுதுறை கம்பன் கழகத்தினுடைய செயலாளர், மரியாதைக்குரிய பேராசிரியை முனைவர் முத்துலட்சுமி பாலு அவர்கள். அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் அமரவி சாருக்கும் சரி, ஜானகிராமன் சாருக்கும் சரி ஓடி ஓடி இந்த இடத்தை சிறப்பித்து நடத்த வேண்டும் என்பதிலே மிகுந்த ஆர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவள்.
மிக அற்புதமான இந்த அவை சிறப்பாக நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கீங்க. நெஞ்சம் பெரிதும் கவர்வது தாயின் பாசம்தான் என்று பேசுவதற்காக அறந்தாங்கி முத்துவேல் அவர்கள் வருகிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்குரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாமல்ல இறையருளின் துணை கொண்டு இந்த அற்புதமான மேடையிலே, ஏன்னா உண்மையிலேயே எங்கெங்கு சென்று பேசினாலும் இந்த ஊரிலே இந்த மேடையிலே பேசுவது என்பது ஒவ்வொரு பேச்சாளரினுடைய கனவு. அதிலும் கம்பனை படித்தவர்களுக்கு கம்பன் பிறந்த இந்த புகழ் பூமியிலே பேசுவது என்பது ஒரு வாழ்நாள் லட்சியம். அந்த லட்சியத்தை எங்களுக்கு ஈடேற்றி தந்த, அந்த கனவை எங்களுக்கு மெய்ப்பித்து தந்த இந்த தேரெழுந்தூர் கம்பன் கழகத்தினுடைய அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும், மரியாதைக்குரிய இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அம்மா பாரதி அவர்களுக்கும் உண்மையிலேயே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த அற்புதமான பட்டிமன்றத்தை காண ரசித்து கொண்டு இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும், என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய சகோதரியாருக்கும், என்னுடைய எதிரணியிலே பேச வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி நான் என்னுடைய வாதத்தை நான் இப்பொழுது வைக்கின்றேன். கம்பனிலே பலவிதமான வாதங்களை நாம் செய்யலாம். அதிலே ஒரு சற்றும் நாம் நிறைய இடங்களில் இப்படி ஒரு வாதம் இருக்கக்கூடுமா என்று நினைக்கின்ற வகையிலே தாயின் பாசமா தந்தையின் நேசமான்னு சொல்லி ஒரு அற்புதமான வாதத்தை கொடுத்துருக்காங்க. எப்பொழுதுமே வீட்டில் யார் பெரியவங்க? அம்மா தான் பெரியவங்க. நாட்டிலையுமே எப்பொழுதும் யார் பெரியவங்க? அம்மா தான் பெரியவங்க. நான் அரசியல் பேசல, தயவு செஞ்சு. இது வேற, நாங்க இதுவரைக்கும் அதை யோசிக்கல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இது அரசியலா இருக்குமோன்னு தோணுது. இல்ல நான் சத்தியமா அரசியல் பேசல. நான் பட்டிமன்றம் பேசுறேன். சரி, வீட்டிலையும் சரி, நான் வெளியில் சொல்றதுக்கு நான் அப்படி நாட்டிலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வெளியில வந்தோம்னா அம்மாக்களை பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மரியாதையாக வணக்கம் சொல்லுவோம். அப்படி வீட்டிலே பெரியவர்கள், உயர்ந்தவர்கள், மதிப்பிற்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் யார் அப்படின்னா அம்மா, தாய். தந்தைக்கு அங்க இடம் இருக்கு, ஆனா எதற்கு பிறகு இடம் இருக்குன்னா தாய்க்கு பிறகு இடம் இருக்கு. ஓஹோ. மாணிக்க வாசகர் சொல்வார், ரொம்ப அருமையா சொல்லுவார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து. ஒரு அம்மா அப்படிங்கிறவ எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரிகிறது யாருக்கு தெரியும்னா அம்மாவுக்கு தான் தெரியும். குழந்தை எறும்பு கடிச்சு அழுகுதா, இல்லை வயிற்று வழியால் அழுகுதா, இல்லை பசிக்கு அழுகுதான்னு சொல்லி இந்த குழந்தை பசிக்கு தான் அழுகுதுன்னு எடுத்து பால் கொடுப்பவள் யார்? தாய். ஆனால் அந்த தாயை விட உயர்ந்தவள் யார் என்று சொன்னால் இறைவன் மாணிக்க வாசகர் சொல்லுவார். ஆனால் கம்பர் கம்பராமாயணத்திலே பல இடங்களிலே சொல்கிறார், பெற்றெடுத்த தாய் மட்டுமல்ல, பெண்ணாக பிறந்த இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா தாயும் எல்லா பெண்ணும் தாய்ப்பாசத்திலே சிறிதும் குறைவில்லாதவள். ஏன்னா கம்பராமாயணத்துல கைகேயி அப்படிங்கிற ஒரு அம்மா, அந்த அம்மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பனை போல அந்த அம்மாவை கொண்டு போய் உச்சத்துல வச்சவரும் இல்லை, கம்பரை போல அந்த அம்மாவை கீழே கொண்டு போய் வச்சவரும் இல்லை. ஒரு இடத்துல சொல்றாரு தெய்வ கற்பினல்னு, இன்னொரு இடத்துல சொல்றாரு தீயவையாவிடும் சிறந்த தீயாள்னு சொல்றாரு. அப்ப கம்பருக்கு தெரியாதா? கம்பருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. அதனால கம்பர் அப்படி காட்டுறார். ஒரு இடம், அருமையான இடம், ராமபிரானுக்கு மறுநாள் என்னது? பட்டம் சூட்டுதல், பட்டாபிஷேகம். மந்தரை எழுப்புறா யார? கைகைய. உனக்கு துன்பம் வருது, இந்த துன்பம் வர்றது தெரியாம இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிய, எந்திரின்னு சொல்லும் பொழுது அந்த பொதுவா தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச உடனே எல்லாரும் என்ன பேசுவாங்க? உண்மைதான் பேசுவாங்க, பொய் யாருக்கும் வராது. நீங்க தூக்கத்துல எழுப்புங்க, உடனே இப்ப பல பாஷை பேசுவான். ஆனா தூக்கத்துல எழுப்புன உடனே அவனோட தாய்மொழியில தான் பேசுவான், அம்மாம்பா. அப்ப தூக்கத்துல எழுப்பும் பொழுது ஒருத்தனுக்கு என்ன வரும்? உண்மைதான் வரும். பொய் பேசுறதுனா கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நாங்க அதனாலதான் ரொம்ப தைரியமா வந்துட்டோம் உண்மையை பேசுறதுக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் பொய் பேசுறாங்களா? அதை அவங்க பேசுறத பொறுத்து வாஸ்தவம் பாப்போம். அப்ப
உனக்கு துன்பம் வந்திருக்குன்னு சொல்லும் பொழுது தூக்கத்தில் இருந்து எழுந்த கைகையை சற்றும் யோசிக்காம சொல்றா, விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அண்ண ராமனை பயந்த எற்கு இடருண்டோ. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எல்லாம் வேதம் போன்றவன் என் மகன் ராமன். அந்த ராமனை பெற்ற எனக்கு என்ன துன்பம் வரும்? ஆனா ராமனை பெற்றவ கைகையா இல்ல, ராமனை பெற்றவள் யார்? கோசலை. ஆனா வளர்த்தது யார்? கைகையே. அந்த வளர்த்த அன்னை தூக்கத்தில் இருந்து எழுப்பிய உடன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, என் மகன் ராமன் இருக்கும் பொழுது அவனை மீறி எனக்கு என்ன துன்பம் வரும்? பொதுவா எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? என் புள்ள இருக்கான், என் புள்ள பார்த்துக்குவான், என் புள்ள என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை யாரிடம் இருந்தது அப்படின்னா கைகையிடமும் இருந்தது. அது மாறுனுச்சா? மாறுனுச்சு. ஏன் மாறுனுச்சு? இப்போ நமக்கு வீட்டில் தயிர் வேணும். தயிர் வேணா என்ன பண்ணுவோம்? பாலை திரிய வைப்போம். திரிகிறதுனா என்னது? கெடுக்கிறது, கெட்டு போகிறது, கெட்டு போக வைக்கிறது. அப்ப கெட்டு போக வச்சாங்க. யார் வச்சா? இறைவன் வச்சான். ஓஹோ, மந்திரம் பண்ணல. மந்திரம் பண்ணல. ஓ, ராவணன்ட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கும் பொழுது ஆபத் பாந்தவன் கிருஷ்ண பரமாத்மா வரம் கொடுக்கிறார். என்ன வரம்? நான் பூமியிலே அவதாரம் செய்வேன், ராவணனை அழிப்பேன். அப்ப ராவணனை அழிக்கணும்னா என்ன பண்ணணும்? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போகணும்னா யார் சொல்லணும்? யார் சொன்னாலும் கேட்காத ராமன் அன்னை சொன்னா மறுத்துருவாரா? அப்ப தாய்ப்பாசத்தை உணர்ந்த ராமபிரான் அன்னை மூலமாகவே எங்க போறாரு? காட்டுக்கு போறாரு. அடுத்தது உடனே சொல்றாரு கம்பர், அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனர் மடமொழி தூமொழி மகமான். இந்த இடத்துல லைட் கொஞ்சம் கிளார் அடிச்சிருச்சு, நல்ல வேலை. அரக்கர் பாவம். அந்த அரக்கர்கள் என்ன பண்றான்? பாவம் பாவமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பாவத்துக்கு ஒரு விமோசனம் கொடுக்கணும். நல்லவர்கள் இயற்றிய தவம், இந்த அல்லவர்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி நல்லவர்கள் தவம் இயற்றி பெருமானிடம் இருந்து வேண்டிய வரம். இதுதான் என்ன காரணம்? கைகேயி வாங்கிய வரம். திரு கைகேயி வரம் வாங்கியாச்சு. உடனே என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி ராஜா உங்க அப்பா சொல்லிட்டாரு, காட்டுக்கு போ சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாதா? ஆமா. நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டு புள்ள விளையாடும் குழந்தை. அந்த வீட்டு மாமா என்ன பண்ணியிருப்பாரு? வேலைக்கு போயிருப்பார். அவர் வீட்டுக்கு சாப்பிடக்கூடிய நேரம் வந்துடும். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பரபரப்பாயிரும். ஆக நம்ம வீட்டுக்காரர் வந்துடுவார், சாப்பாடு எடுத்து வைக்கணுமே, அவருக்கு வேண்டிய உபசாரங்கள் செய்யணுமே அப்படின்னு மனசில் நினைக்கும் பொழுது அந்த குழந்தைகிட்ட சொல்லுவோம் அந்த அம்மா, பாப்பா நீ வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரியாடி தங்கம், மாமா வந்துருவாங்க, சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதற்கு பிறகு நீ வந்த உடனே என்ன பண்ணலாம்? இங்க விளையாடலாம். பக்கத்து வீட்டு குழந்தை வீட்டுக்கு வந்தா கூட நீ போன்னு சொல்றதற்கு நம்ம நாட்டு தாய்களுக்கு மனது வராது. அதுதான் தாய்ப்பாசம். நீ போயிட்டு வாமா அப்படின்னு தான் சொல்லும். மாமா போனதுக்கு பிறகு நீ விளையாடுமா, அப்புறம் வா அப்படிங்கும். ராமன் பிறந்ததில் இல்லை, இந்த பூமியிலே அவதாரம் எடுத்ததில் இருந்து தன்னுடைய கைகளிலே வளர்த்தவள் யார் அப்படின்னா கைகேயி. அப்ப அந்த கைகேயிக்கு நீ காட்டுக்கு போன்னு சொல்றதுக்கு மனசு வருமா? இல்ல இந்த காப்பியத்தை தமிழுக்கு ஏற்ப, தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப நமக்கு தந்த கம்பருக்கு தான் மனது வருமா? அவர் எப்படி கொடுக்கிறார்? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்க ஆனம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி. இது வரைக்கும் நமக்கு தேவையில்லை. அதுக்கு அடுத்து சொல்றாரு, 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். அப்ப நீ காட்டுக்கு போப்பா, அங்க புண்ணியத்துறை ஆடுப்பா, தவம் பண்ணுப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லல. இதையெல்லாம் செய்வதற்காக நீ 14 ஆண்டுகள் வனவாசம் செய்து வா. இயம்பினன் அரசன் என்றார். அதான் விஷயம். நன்றி. ஆக முடிஞ்சு. இதோட நானும் முடிச்சிடறேன். அப்ப ஒரு தாய் என்பவள், அதாவது அந்த குழந்தைக்கு தாயாகவே இல்லை என்று சொன்னாலும் நம்மளுக்கு என்ன மனசு வராது? வீட்டுக்கு போ மாமா வராரு அப்படின்னு சொல்ல மனசு வராது. மாமா போனதுக்கு பிறகு வாமான்னு சொல்றதற்கு தான் ஒரு தாய்க்கு மனது வரும். அதுதான் நம்முடைய தமிழர் பண்பாடு. அந்த பண்பாட்டிற்கு ஏற்ப கம்பர் தந்தார்.
கைகை என்ன சொல்லல, காட்டுக்கு போன்னு சொல்லல, போய் தவமெல்லாம் செய்துவிட்டு வா என்று சொன்னாள். அதுவும் எப்படி சொன்னா, அரசன் சொன்னாள் என்று சொன்னாள். அதுதாங்க தாயினுடைய மனது. எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தை தாய்க்கு குழந்தை தான். தந்தை அந்த குழந்தை மேல எந்த நேரத்தில் வேணாலும் மாற்றங்கள் கொடுக்கலாம், பாசங்கள் மாத்தி காட்டலாம். ஆனா தாய் என்பவள் தன் குழந்தையை எப்பொழுதும் குழந்தையாக மட்டுமே பார்ப்பாள். அதனால் தாய் பாசம்தான் எப்பொழுதும் சிறந்தது. அதை கம்பர் பல இடங்களிலே காட்டுகிறார். நேரம் காலமாக இந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து இதை சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த இந்த மேடைக்கும் நடுவர் அவர்களுக்கும் அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.